உயர் சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மத்திய அரசின் முடிவு நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட்டதாக திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அவரோடு நமது சிறப்பு செய்தியாளர் ஹசீப் நடத்திய பேட்டியை காணலாம். மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமாக இது ஒரு தேர்தலுக்காக முன்னேறிய சாதிகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவுதான். இது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய ஏற்பு வழங்கப் போவதில்லை, கிடைக்கப் போவதில்லை என்பது அரசுக்கு நன்றாக தெரியும். இந்திரா சகானி வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது, பொருளாதார அடிப்படையிலே மட்டும் தனித்து இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை, வழங்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் நரசிம்மராவ் ஆட்சி அப்போது இதே போல ஒரு உத்தரவை அப்போது மண்டல் பிரச்சனை அமலாக்கப்பட்டதற்கு பிறகு இதே மாதிரி நான் ரிசர்வ்டு கேட்டகரி முன்னேறிய சாதியினருக்கு மட்டும் தனி இடஒதுக்கீடு செய்து நரசிம்மராவ் ஒரு ஆணை பிறப்பித்ததை உச்சநீதிமன்றம் 9 பேர் அடங்கிய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது சட்டத்தில் இடமில்லை, கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. எதன் அடிப்படையில் அதை தள்ளுபடி செஞ்சாங்க சார்? சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட்னஸ் என்பதுதான் இடஒதுக்கீட்டுக்கு 15(4) 16(4) அடிப்படையாக வைத்திருக்கிற கூறு. சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள் என்பவர்கள் தான் இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படை. கிரீமி லேயர் என்று நாங்கள் கொண்டு வருவது கூட சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் என்ற அமைப்புக்கு உள்ளே தான் அதை கொண்டு வர முடியுமே தவிர சோஷியல் எஜுகேஷனை ஒதுக்கிவிட்டு ஒரு எக்கனாமிக் என்று பேசுவது சட்டத்தில் இடமில்லை, இடஒதுக்கீடு நோக்கமும் அல்ல என்று அப்போது கிரீமி லேயரை பிற்படுத்தப்பட்டோருக்கு அறிமுகப்படுத்திய அதே தீர்ப்பிலே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆக இது நீதிமன்றத்தினுடைய வரம்புக்கு அப்பாற்பட்ட ஒரு முடிவு. இரண்டாவது, 2016ஆம் ஆண்டு குஜராத் பிஜேபி ஆண்டுகின்ற குஜராத் மாநிலத்தில் இதே போல முன்னேறிய சாதியினருக்கு என்று ஒரு தனி இடஒதுக்கீடு ஆணை பிறப்பித்தார்கள். அந்த இடஒதுக்கீடு ஆணை அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு இப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு அந்த ஆணை அனுப்பப்பட்டு அது பெண்டிங்கில் இருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சோதனையிலேயே அது வெற்றி பெறவில்லை, உச்சநீதிமன்றத்தினுடைய பரிசோதனையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திரா சகானி வழக்கில் இது சொல்லி இருக்கிறது. ஆக இரண்டும் இவர்களுக்கு சட்ட ரீதியான சாத்தியமில்லை என்று தெரிந்தும் கூட இப்போது தேர்தலை சந்திக்க இருக்கிற நேரத்தில் விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யலாமா, முன்னேறிய சாதிகளுக்கு ஏதாவது செய்யலாமா என்று ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், தேர்தலை சந்திப்பதற்கான திட்டங்களை வகுப்பதற்கான அவசர நடவடிக்கைகளில் இப்படி ஒரு திட்டமாக இதை அறிவித்திருக்கிறார்கள். இடஒதுக்கீடுடைய அடிப்படை நோக்கத்தை இது சீர்குலைப்பது ஒன்று. இரண்டு, முன்னேறிய சாதியினர்களுக்கு நான் ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிற முன்னேறிய சாதியினருக்கு வேலை வாய்ப்புகளில் கல்விகளில் உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்பதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா, தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறதா, விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா? அப்படி ஆதாரங்கள், விசாரணைகள், தகவல்கள் சேகரிக்கப்படாமலே இந்த செக்ஷன் பாதிக்கப்படுகிறது என்று நீங்களாக ஒரு முடிவுக்கு எப்படி ஒரு உத்தரவை போட முடியும் என்பது நான் இரண்டாவதாக எழுப்புகிற ஒரு கேள்வி.